நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை. ஒய்த்தாய் பெண்பாள் பெண்ணைகள் பெண்ணை வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலானே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அதன் இல்லாம ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாம இந்த பிள்ளை இல்லை. அதன் இல்லாம ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாம இந்த பிள்ளை இல்லை. அதன் இல்லாம ஒரு அம்மை இல்லை, அந்த அம்மை இல்லாம இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருகி எந்தன் உள் உருகே, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே. பக்தி பெருகி எந்தன் உள் உருகே, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே. பக்தி பெருகி எந்தன் உள் உருகே, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருகே. சக்தியெல்லாம் திரண்டு சிவபெருகே, சக்தியெல்லாம் திரண்டு சிவபெருகே. சக்தியெல்லாம் திரண்டு சிவபெருகே. எந்தன் சங்கதியே உங்களுக்கு அடிவழியே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோடி, கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோடி, கதவை திறந்து வைத்த திருவருளே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோடி, கதவை திறந்து வைத்த திருவருளே. என்னை நல்லோர் உரையும் அருள் கடலே, என்னை நல்லோர் உரையும் அருள் கடலே. என்னை நல்லோர் உரையும் அருள் கடலே. வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. அரகர சிவனே அருணாச்சலமே அண்ணாமலையே ஒற்றி. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.
ஓம் சக்தி அதலம் விதலம் தராதலம் புவலோகம் நரலோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம் சென்று எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் அவை பாவ புண்ணியத்திற்கேற்ப படியளந்து விட்டு இத்திரு கைலையில் வீற்றிருக்கிறோம் தேவி. இவ்வேளை எம்மால் அனுப்பப்பட்ட அகத்தியன் தென்பகுதியில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். அகத்தியன் எதற்காக கடுந்தவம் செய்கிறான் என்பதை அறிய வேண்டும். புறப்படுவோமா தென்பகுதியை நோக்கி. ஓம் சக்தி. தமிழே உருவான அகத்தியா, தரணி எங்கும் புகழ் வாழட்டும். குருமணியே, எமது திருமண நாள் அன்று உலகத்துள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடிவிட்டதால் இந்த பூமி பாரம் தாங்காமல் வடபகுதியிலும் தாழ்ந்து விட்டது, தென்பகுதியிலுமோ ஓங்கி விட்டது. அப்போது அங்கு வந்திருந்த நான் முகன் ஐயனே, தாங்களின் திருக்கல்யாணத்தை காண உலகத்துள் அனைவரும் இங்கு வந்திருக்கு சமயம் வடபகுதியிலும் தாழ்ந்து விட்டது, தென்பகுதியிலுமோ ஓங்கி விட்டது. இந்த உலகம் சமநிலையாக இருக்க வேண்டும், தாங்களின் திருமணம் நன்கு நிறைவேறும் என்று கூற அப்போது ஒருவன் மட்டும் தென்பகுதிக்கு சென்றார் இந்த உலகம் சமநிலை அடைந்துவிடும் என்பதற்காக உம்மை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம். அவ்வாறே புறப்பட்ட நீ ஆணவத்தோடு நடந்து கொண்ட விந்தியனின் ஆணவத்தை அழித்தாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட பொன்னியை கமண்டலத்தில் அழித்து காவிரியாக ஓடவிட்டாய். வாதாவை அழித்தாய், வல்லரக்கனையும் அழித்தாய். அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டுவரும் நீ தன்னை மறந்து எம்மை நினைத்து கடுந்தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன அகத்தியா? தந்தையே, தாங்கள் திருமண நாள் அன்று என்ன தெரிவித்தீர்கள்? 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்கள் தாங்கள் திருமண காட்சியை காண்பதற்கு ஒன்றாக கூடியிருந்தார்கள். அப்பொழுது அடியேன் கண்கள் என்ன பாவம் செய்தது, என்னை தென் திசை அனுப்புகிறீர்கள் என்று கேட்டேன் அல்லவா? அப்பொழுது என்ன தெரிவித்தீர்கள்? நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமராக காட்சிகள் என்று தெரிவித்தீர்கள். அதற்காக இந்த பொதிய மலையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றேன் தந்தையே. குருமுனியே, உன் மனக்குறையை தீர்க்கவையாம் தம்பதி தமிழராக காட்சி தந்தோம். கடுந்தவம் செய்யக்கூடிய காரணம் தாங்களை எடுத்து இந்த பொதி மலையில் அமர்ந்து தவறு செய்யும் பொழுது தென்பகுதி தெலுங்காவரி சீமை, நாட்டாமலை எல்லை, கோப்பாச்சி பள்ளம், கோவரக்கத்தால் வனத்தில் மகிஷா சூரன் என்ற அரக்கன் தாங்களிடம் வரம் பெற்றதாக சொல்லி அநீதி விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆலயத்தை இடிக்கின்றார், அந்தரரை உதைக்கின்றார், கோயிலை இடிக்கின்றார், குருமார்களை கொலை செய்கின்றார், கன்னி பெண்கள் கற்பை சூறையாடுகின்றார். அவன் அட்டுழியம் ஆணவம் தாங்க முடியவில்லை தந்தையே. அவனை அழிக்க என்னால் முடியவில்லை. ஆகையினால் தங்களிடம் உபாயம் தேடி வந்திருக்கின்றேன் தந்தையே. அவனை அழித்தே ஆக வேண்டும். அகத்தியா, தந்தையே, அனைத்தும் யாம் அறிவோம். அடி அளக்க செல்லும் இடங்களை அனைத்தும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தென்பகுதி தெலுங்காவரி சீமை அருகே கூப்பாச்சி பள்ளம் கோபுரக்கட்டாளை வனத்திலே மகிஷா சூரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வருகிறான். அன்னவன் ஆலயங்களை இடித்து வருகிறான், அந்தணர்களை அழித்து வருகிறான், கோவில்களை இடித்து வருகிறான், குருமார்களை அழித்து வருகிறான், ஆண்களை அழித்தும் கன்னி பெண்களின் கற்பை சூறையாடி வருகிறான். அகத்தியா, மகிஷா சூரன் என்ற அரக்கன் எம்மை நினைத்து கடுந்தவம் செய்து வந்தான். அப்போது யாம் அங்கு சென்று தவம் செய்யும் காரணம் என்னவென்று கேட்க அதற்கு சூரன் கூறுகிறான், தேவர்கள் அனைவரும் அசுரர்களை அழித்து விடுகிறார்கள், எம்மையும் அழித்து விடுவார்கள். அதற்காக எமக்கு மரணம் இல்லாத வர வேண்டும் என்று கேட்டான். அப்போது யாம் கூறினோம், ஜனனம் என்று இருந்தால் மரணம் இருக்கத்தான் செய்யும். மாறாக உமக்கு என்ன வர வேண்டும் என்று யாம் கேட்க அதற்கு சூரன் கூறுகிறான், எமக்கு மரணம் நேரிடக்கூடும் என்றால் இந்த பூ உலகில் வயதான தம்பதியருக்கு ஒரே கருவில் 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையும் 7 தெய்வங்களாக மாற வேண்டும். 7 தெய்வங்களும் ஒரே சக்தி மகாசக்தியாக உருமாறி எம்மை அழித்தால் மட்டும் மரணம் நேரிடக்கூடும் என்று வரம் கேட்டான். அவ்வாறு நடக்கட்டும் என்று வரத்தை கொடுத்தோம். எம்மிட வரம் பெற்ற அகந்தையினால் அந்த மகிஷா சூரன் என்ற அரக்கன் ஆலயங்களை இடித்து வருகிறான், அந்தணர்களை அழித்து வருகிறான், கோவில்களை இடித்து வருகிறான், குருமார்களை அழித்து வருகிறான், கன்னி பெண்களின் கற்பை சூறையாடி வருகிறான். கவலை வேண்டாம் அகத்தியா, அந்த சூரன் கேட்டுக் கொண்டதற்கிணங்க எமது மலைமகளை வைத்து அந்த மகிஷா சூரனை வதம் செய்து விடலாம். மீண்டும் இந்த
இந்த அகில உலகத்தை நீ சுற்றி வர வேண்டும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். தமிழுக்கு இலக்கணம் செய்ய வேண்டும். தந்தையே, தாங்கள் சித்தம் என் பாக்கியம். இதோ புறப்படுகின்றேன். வாழ்வது தொண்டு. மலைமகளே, ஆதிசக்தியின் அம்சமே, அகத்தியன் கூறினது அனைத்தும் கேட்டீர் அல்லவா? தென்பகுதி தெலுங்காவூர் சீமையருகே கூப்பாச்சி பள்ளம் கோபுர கற்றாழை வனத்திலே மகிஷாசூரன் சூரன் என்ற அரக்கன் வாழ்ந்து வருகிறான். அண்ணவனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சூரன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீ இந்த பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண்மணியாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து மகிஷாசூரனை நீ வதம் செய்ய வேண்டும் தேவி. இறைவா, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் பரம்பொருளே, வேதத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வேத நாயகா, இறைவா, எம்மை ஆளும் ஈசா, இந்த பூலோகத்தில் நான் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமா? ஆம் தேவி. அது 7 பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று தாங்கள் கட்டளை. உண்மைதான். அப்படி என்றால் நான் எங்கு பிறக்க வேண்டும்? யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும்? நான் எங்கெங்கு குடிகொள்ள வேண்டும்? தாங்களே கூறுங்கள் சுவாமி. மலைமகளே, சுவாமி, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பெண்களின் சிறப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பூ உலகில் எங்கு அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் பாரந்த தென்பகுதியை தென்பகுதி தெலுங்காவூர் சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோனார் நம்முடைய பக்தன் ஆவான். கோட்டை பெருமாள் கோனாருக்கும் கோட்டை கருப்பாயி தம்பதியருக்கு ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து தெலுங்காய் என்ற பெயரோடு அவதாரம் எடுத்து சூரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக 7 எல்லைகளில் 7 காவல் தெய்வங்களாக பிறக்க வேண்டும். முதல் பிறப்பாக நாத்தாமலை எல்லையில் நாத்தாமலை மகமாயியாகவும், திருவப்பூர் எல்லையில் திருவப்பூர் மாரியம்மனாகவும், வைத்தூர் எல்லையில் வைத்தூர் முத்துமாரியாகவும், இளந்தருள்பட்டி எல்லையில் இளந்தருள்பட்டி கருமாரியாகவும், பொன்னையூர் எல்லையில் பொன்னையூர் முத்துமாரியாகவும், கண்ணபுர எல்லையில் கண்ணபுர கருமாரியம்மனாகவும், சமயபுர எல்லையில் சமயபுர மாரியம்மனாக பிறந்து கல் கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும், மண் கண்ட இடமெல்லாம் மகமாய உருமாறி மகிஷாசூரனை வதம் செய்ய வேண்டும் தேவி. தாங்கள் சித்தமே எமது பாக்கியம் சுவாமி. தாங்கள் கூறியதுபடியே தாங்கள் கட்டளைக்கு இணங்கி அந்த கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோணருக்கும் கோட்டை கருப்பாய் தம்பதிகளுக்கு 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 எல்லைகள் அமர்ந்து ஒரே உருவம் பெற்று அந்த மகிஷாசூரனை அழித்து விட்டு தாங்கள் பாதம் வந்து அடைகிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி. இங்கு 7 சக்திகள் வைத்திருக்கின்றீர்கள். அது என்ன காரணங்கள் என்று கூற வேண்டும் சுவாமி. மலைமகளே, சுவாமி, பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து இந்த 7 சக்தி ஒரே சக்தியாக உருமாறி மகிஷாசூரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 7 சக்தியை வைத்திருக்கிறோம் தேவி. அப்படி என்றால் 7 சக்திக்கு உயிர் கொடுக்க வேண்டும் சுவாமி. ஆகட்டும் தேவி. மைந்தர்களை அழைக்க வேண்டும். 7 சக்திக்கு உயிர் கொடுக்க வேண்டும் சுவாமி. மைந்த சிவகணமே, மைந்தர்களே, உமையவள் பூ உலகில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து 7 சக்தி ஒரே சக்தியாக மகாசக்தியாக உருமாறி மகிஷாசூரனை வதம் செய்ய போகிறார். இந்த 7 சக்திக்கு உயிர் கொடுக்க வேண்டும் மைந்தர்களே. அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, இப்பொழுது சக்தி அளிக்க போறோம். குழந்தைகள் இருந்தா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க. சாமியாடி வர்றவங்களை மேடைக்கு விடுங்க. இந்த 7 கரகத்தை தொட்டு எடுத்து ஆடினால் அவங்களை பிடித்த கிரகம் எல்லாம் நீங்கி விடுற ஐதீகம். 7 ஒரு தெய்வமும் இங்க ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. தூங்குறவங்களை அப்படியே எழுப்பி விடுங்க. தெய்வத்துக்கு பிடித்தது கும்மி சத்தமும் குலவ சத்தமும் தான். குலவை போட தெரிஞ்சவங்க குலவை போடலாம். கைதட்டி விசிலடிச்சு ஆரவாரம் செய்யணும். நீங்க கைதட்டுங்க பார்ப்போம். கைதட்டுங்க, கைதட்டுங்க சார், கைதட்டுங்க. அருள் கொடுக்கும் ஆயிரம் காரியமா விளையாடும் பத்தினியே அழைக்கின்ற வேளையிலே ஆடி வர வேண்டும் அம்மா 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 அம்மா. அந்த மலை எல்லையிலே எல்லையிலே
கல்லாக இருந்தாலும் கலங்கி ஆடி வர வேண்டும் தாயி. இரும்பாக இருந்தாலும் இலையை ஓடி வர வேண்டும் அம்மா. பெண்களுக்கு உகந்தமான நாடகம் இந்த நாடகம். எல்லா நாடகத்துக்கும் சக்தி அளிக்க போகிறோம். குலவை போடுங்கம்மா. குலவை போட முடிஞ்சவங்க குலவை போடுங்க. விசிலை போட தெரியல அப்படின்னா கைதட்டி விசில் அடிச்சு ஆராட செய்யுங்க. கைதட்டி விசில் அடிங்க. பெண்கள் கைதட்டுங்க. மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய காளி மாறி பிடாரி தாய சப்த கன்னிமார்களை 7 கன்னிமார்களும் 7 பெண்கள் உரிமையில் ஆடி வர வேண்டும் அம்மா. தாயே ஓடி வர வேண்டும் அம்மா. தலையில வைங்க சாமி, தலையில வைங்க. ஹலோ தலையில சாமி, தூக்கி தலையில. ஹலோ 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 தூக்கி தலையில சாமி. தலையில வைங்கம்மா. கைதட்டு சாமி. உத்தமைய பத்தினியே ஓடி வர வேணும் அம்மா, வேணும் அம்மா. உத்தமைய பத்தினியே ஓடி வர வேண்டும் அம்மா, வேண்டும் அம்மா. இந்த ஒரு எல்லையிலே கவல் கொண்ட பத்தி மாறி ஓடி வந்தா. இந்த ஒரு மண்டையிலே வருகின்ற கன்னிமகன் ஓடி வாமா. இந்த ஒரு எல்லையிலே வருகின்ற கன்னிமகன் ஓடி வந்தா. இந்த ஒரு மண்டையிலே ஓடி வாமா. அடிதலை நகை போல அடி வர வேணும் அம்மா, வேணும் அம்மா. வெள்ளிக்கிழமையிலே வாசாமி எடு சாமி. உன்னுடைய அண்ணனை எடுக்கிறேன். வாத்தாயி வாசாமி, வாத்தாயி உன்னோட கரகம் இதை எடு. தைய சிலுக்க வராது, தைய சிங்கரே வராது, சிலுக்க வராது. ஐந்தாவது விருப்பாக அந்த இளவப்பட்டிலே வாழப்பட்டார். இளவப்பட்டு முத்துமாரியம்மன் ஓடி வர வேண்டும் அம்மா. எல்லையிலே தாயை கவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி சிவகலையோ
என்று சொல்லக்கூடிய கண்ணபுரத்தில் வாழக்கூடிய முத்துமாரியம்மனும் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மனும் இங்கே கரகமாக அமைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்ற பெண்கள் இல்லையா தாயே, ஆடி வர வேண்டும் அம்மா, ஓடி வர வேண்டும் அம்மா. கைதட்டு சாமி, கைதட்டு கைதட்டுறதுக்கு என் குழந்தை யோசிக்கிறீங்க. ஜோர கைதட்டு கொடை சாமி. விசிலடி கல்லாடி கல்லாடி முன்மானது முன்மானது அம்மா கல்லாடி கல்லாடி முன்மானது முன்மானது கரங்களையா கரங்களையா இந்த நேரம் இந்த நேரம் அம்மா கரையலையா கரையலையா இந்த நேரம் இரும்பாடி இரும்பாடி முன்மானது முன்மானது சாமியாடி வந்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஆளுவாங்க. பெண்கள் எந்திரிச்சு வாங்க, கீழே வந்து விழுந்துட போறாங்க, பிடிச்சிக்க மட்டும் ஆளுவாங்க. அப்படியே எங்களை ஒரு கூட்டு போய் அப்படியே குறைப்படுறதை மட்டும் காட்டி போட்டு வாங்க. அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி நீ அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி ஒன்னா கரகம் அம்மா அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஒடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி ஒன்னா கரகம் அம்மா அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி நீ அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர அம்மா முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர முத்து மாறி ஒன்னா கரகம் அம்மா அம்மா முத்து மாறி நீ அழகு முத்து மாறி ஒடி வர அம்மா முத்து மாறி முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமாய் அடி வர முத்து மாறி அம்மா முத்து மாறி நீ அழகு முத்து மாறி தாயே உன்னை கொண்டு பாப்பவனா பாப்பவனா அம்மா நகவர இல்லை 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 தாயே ஒடிவன முத்து மாறி ஒடிவமா நம்ம எல்லாரும் தாயே பிடிக்க ஆள் வாங்க. திருநீர் போடும்போது கீழே விழுந்துருவாங்க. பெண்கள் வாங்க, வந்து பிடிச்சுக்க ஆள் வாங்கம்மா. சொந்தக்காரங்க பக்கத்துல வாங்க. சொந்தக்காரங்களே வரணுங்கிறது இல்லை, யார் வேணாலும் வரலாம். வாங்க, எழுந்திரிச்சு வாங்க. இரண்டாவது விருப்பாக அந்த பரிந்துரையை வேலைப்பட்ட பரிந்தூர் முத்துமாரியம்மன் இறங்க வேண்டும் போகின்றது. ஜோர கைதட்டு சாமி, கீழே விழுந்துரா மட்டும் ஜோர கைதட்டு கொலை போடுங்க கொலை போடு. தாயே வைத்தாரு, தாயே எல்லாம் விட்டு எல்லா விட்டு எல்லாம் விட்டு எல்லா விட்டு ஆடி வர
தாயே வேண்டும் அம்மா அம்மா வைப்பரு தாயே விட்டு ராமதே 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 தாயே வேணும் அம்மா பிடிங்க பிடிங்க கீழே விழுந்துற போறாங்க பிடிச்சிக்க சாமி போட்டால் சிறப்பாக அந்த திருப்பூர் வேலைப்பட்ட திருப்பூர் முத்துமாரியம்மன் எனக்கு போகிறார் எல்லாம் விட்டு தாயே அடிவார வேண்டும் அம்மா திருப்பூர் எல்லாம் விட்டு தாயே அடிவார வேண்டும் அம்மா நாங்கள் சிறப்பாக அந்த இருளப்பட்டிலே வாழப்பட்ட இருளப்பட்டி முத்துமாரியம்மன் இறங்க போகின்றது இருந்தபடி எல்லாம் இலே தாயே இருந்தபடி எல்லாம் இலே கண்ட முத்தமாரி கொடி மாமா ஐயா இருளப்பட்டி எல்லாம் இலே எழுந்தருப்பட்டிலே வாழப்பட்ட எழுந்தருள் முத்துமாரியம்மன் இப்பொழுது இறங்க போகின்றது எழுப்பட்டி எல்லையில காவல் கொண்ட முத்துமாரி இருந்தபடி எல்லாம் இலே காவல் கொண்ட முத்தமாரி எழுப்பட்டி எல்லையில புரிஞ்சுக்க சாமி இப்பொழுது இந்த பின்னாடி இருக்கிற பாயை கொஞ்சம் சுருட்டிடுங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி பின்னாடி தள்ளி தள்ளில அந்த தோர கைதட்டு கீழே விழுந்துரா மட்டும் பாத்துக்கங்க கைதட்டுங்க சோர கைதட்டு கொலை போடு சாஞ்சால் சமயபுரம் சாதித்தால் கண்ணவரம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணவரத்தில் வாழக்கூடிய முத்துமாரியம்மனும் சமயபுரத்தில் வாழக்கூடிய மொத்த மாரியம்மனும் இங்கே நிற்கிறார்கள் இப்பொழுது இந்த இரண்டு கரகமும் ஆடி சந்தோஷமாக கரகத்தை இறக்கும் அதனால கீழே விழுந்துரா மட்டும் பார்த்துருக்குங்க கொஞ்சம் இடங்களை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்குங்க சிலுக்க சிலுக்க வராது கொஞ்சம் மாறி சிரிச்சுக்கிட்டு அடி வராது சிலுக்க சிலுக்க வராது ஐயோட சித்திரம் ஏறி வராது சிலுக்க ஆட்ட சிலுக்க சிலுக்க வராது கொஞ்சம் மாறி சிரிச்சுக்கிட்டு அடி வராது ஐயா பறந்து பறந்து வராது ஐயோட கொம்பரம் மாறி வராது தாய பறந்து பறந்து வராது கொஞ்சம் மாறி நம்பரம் போல அடி வராது ஐயா கண்ணபுர எல்லாம் விட்டு பறந்தோடி ஓடி வரா கண்ணபுர எல்லாம் விட்டு வேகமாக ஓடி வரும் இந்த ஒரு மண்ணையில இங்க முத்துமாரி சிலுக்க தாய சிலுக்க தாய சிலுக்க சிலுக்க வராது கொஞ்சம் மாறி சிலுக்க ஏறி வராது பிடிங்க தண்ணி கொடுத்துறாதீங்க கொஞ்ச நேரம் திருநீர் போடுங்க இப்பொழுது 7 கண்ணுக்கு இளையவனையாக சமயபுரம் முத்துமாரியம்மன் இறங்க போகின்றது ஜோர கைதட்டு விசுவலி சாமி சாமி சாஞ்சா நல்ல சமயபுரம் உனக்கு சமயபுரம் சாமி தலை கண்ணபுரம் தலை கண்ணபுரம் சாஞ்சா நல்ல சமயபுரம் தாயே சமயபுரம் சாது சலே கண்ணபுரம் தாயே கண்ணபுரம் சாஞ்சா நல்ல சமயபுரம் சாமி தலை கண்ணபுரம் தலை கண்ணபுரம் கண்ணாலய தாயே பெருமாளையா கொடி வர ரெண்டு மம்மா தாயே ரெண்டு மம்மா ஒட்டனல்ல கருணரைய தாய பெருநாளைய ஓடி வர ஓடி நம்ம தாய ஓடி நம்ம கைகட்டுங்க தண்ணி கணப்ப கொடுத்துறாதீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி கொடுங்க அப்படியே உட்காருங்க சக்தி ஒடுத்த பைந்தர்களே உங்கள் அன்னைக்கு துணையாக அண்ணன் தம்பி இருவர்களும் பூலோகத்தில் பெரிய கற்பனாகவும் சின்ன கற்பனாகவும் அவதாரம் எடுப்பீர்கள் வாழ்க உங்களது துணை மலைமகளே சுவாமி பூவுலகில் ஒரே கருவில் 7 பெருமந்தையாக பிறந்து 7 தெய்வங்களாக அவதாரம் எடுத்து கல் கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும் மண் கண்ட இடமெல்லாம்
மகமாய உருமாறி அந்த மகேசாசுரனை நீ வதம் செய்ய வேண்டும். உடம்பில் உள்ள சரிவாதி சக்தியை தருகிறேன். ஓம் சக்தி.